இதாக இருக்கும்போது சின்ன ஒரு வயசு கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி மக்களை கிட்டத்தட்ட 30-40 வருஷம் ஆச்சு, 30 வருஷம் ஆச்சு மக்களை. அப்போ எனக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல மக்களை. அப்போ நான் கணவனால் கைவிடப்பட்டிருந்தேன் மக்களை. அதுக்கப்புறம் சின்ன குழந்தை கையில் வச்சுட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கும்போது என்ன செய்கிறதுன்னு தெரியல. எந்த வேலைக்கு போனாலும் குழந்தை வச்சுக்கிறேன் நான் கையில். அப்போ இந்த காய் வாங்கி விற்கலான்னா காய் வாங்கி நான் விற்றுட்ருக்கிறப்ப என்னோடய சூழ்நிலையை கேட்டு ஒருத்தவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க இந்த ஈபி குவார்ட்டர்ஸில் இருந்தாங்க. அந்த பக்கமாக காய் கொண்டு போக என்னால் தலையில் சுமக்கவும் முடியாது. 200 தான் காய் வாங்குவேன். அதில் ஒரு 225 தான் கிடைக்கிற சில்லறை, அது கூட கிடைக்காது. எல்லாம் எப்படி அளவு போடுறது எனக்கே தெரியாமல் போயிடும் இந்த காசெல்லாம். அப்படி இருக்கும்போது எனக்கு ஒருத்தவங்க ஒரு ஃபேமிலி அவங்க ஒரு கிறிஸ்டின்ஸ் தான். நான் கிறிஸ்டின் தெரியவும் நான் இப்படி குழந்தை வச்சு கஷ்டப்படும் தெரியவும் அவங்க எனக்கு ஒரு 50 ரூபா கொடுத்தாங்க. அந்த 50 ரூபாயை கொடுத்து திருப்பி அவங்களுக்கு நான் கொடுக்கவும் முடியல. எனக்கு ஒரு 50 ரூபா பெரிய காசு மக்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக நான் வீட்டுக்கு வந்தேன். ஏன் நான் சொல்ல வரேன்னா, அந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்பட்டு அந்த காசு கிடச்சது இந்த நாள் மட்டும் நான் இன்னும் மறக்கவே இல்லை மக்கள். அவங்களுக்கு கொடுக்க முடியல. திரும்ப அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு கூட எனக்கு சரியாக தெரியல. ஆனால் அதுக்கப்புறம் அங்கே ஒரு இடத்துக்கு வீட்டு வேலை பார்த்துட்டு அங்கே குழந்தைய வளர்த்துட்டு அந்த காயும் போட்டுட்ருந்தேன். அது அந்த மாதிரி கஷ்டப்படுற காலத்தில் கொடுத்ததை இன்னும் மட்டும் நான் மறக்கலை. காரணம் ஒருத்தருக்கு நல்லது செஞ்சாங்கன்னா நம்ம மரணம் பரியந்தமும் அது மறக்காமல் இருக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லது நடக்கும். கெட்டது நடக்கணும்னு சொல்ல வரல, நல்லது நமக்கு நடக்கணும்னா நம்ம யார் உப்பிட்டவரை நம்ம உள்ளளவு நினைக்கணும்னு சொல்லப்பட்டிருக்குது. அதை விட்டு போட்டு நமக்கு கொடுத்தவங்கள துணிமணி வாங்கி கொடுத்து, நமக்கு சாப்பாடு கொடுத்து, நமக்கு நடிப்பு கொடுத்து, காசு கொடுத்தவங்கள இவ்வளோ கேவலமாக காசு கிடைக்குதுன்றக்கா இவ்வளோ கேவலமாக நீங்கள் மீடியா வச்சு மைக் வச்சு பேசுகிறீங்கன்னா, இதை விட கேவலமான ஒரு பிறவி இருக்குன்னா அது வேறு யாரும் இருக்க முடியாது. உங்களை மாத்திரம் தான் சொல்ல முடியும்.